வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் பால் பவுடர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய்யும் ஆப்ப சோடாவும் எல்லா பால் பவுடரில் பரவணும். ஒரு கப்புனா 250 கிராம். நான் உங்களுக்கு கப்புலேயே அளவு சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 50 ml இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதம் இருக்கணும். இப்போது மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போது இதை ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம், கட்டிகள் இல்லாமல். அதுதான் முக்கியமானது இந்த குலோப் ஜாமுக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதையே ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஒரு பேனில் வச்சுக்கலாம். கரெக்டாக 2-3 நிமிஷம், அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப நேரம், மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டால் போதும். இந்த மாதிரி செய்யும்போது விரிச்சல்லாம் எதுவுமே வராது. அது அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பால் பவுடருக்கு நான் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் டீட்டெயிலாக பெரிய வீடியோ சுகர் சிரப்பு எடுக்கலை. இந்த சர்க்கரை கரைஞ்சிட்ட பிறகு ஒரு 8 நிமிஷம் நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும், அதுதான் பதம். கொஞ்சம் நான் இது சேர்த்துக்கிறேன், எலுமிச்சை சாறு அப்படியே கட் பண்ணி அதிலே போட்டுட்டேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அவ்வளோதான். மறுபடியும் சொல்கிறேன், சர்க்கரை கரைஞ்ச பிறகு ஒரு 8 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ மாவு ஆறிப்போச்சு. இது கூட 55 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 250 கிராம் ஒரு டம்ளருக்கு நான் 55 கிராம் மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் மாவு. ரொம்ப நம்ம டைட்டாலாம் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைய வேணாம். இந்த பிசு பிசுப்பாக இருக்கும்போது நல்லா நம்ம உருட்டினா ஒட்டாமல் விரிச்சல் இல்லாமல் வரும். அதுக்காக தான். இப்போது நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுட்டேன். நெய் வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், பொரித்து எடுத்துடலாம். போட்டோன்னா அப்படியே கரண்டியை வச்சு கலக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிஞ்ச பிறகு வெதுப்பாக வார்மாக இருக்கிற நம்ம அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துடலாம். அந்த ஒரு கப்புக்கு 32 குலோப் ஜாமுன் வந்துச்சு. 2 ஹவர் ஊறின பிறகு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.